திராவிட முன்னேற்றக் கழக அரசு 4.5 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசு கடுமையான குற்றச்சாட்டுக்களை யார் வழியாக எதிர்கொண்டது என்றால் திரு அண்ணாமலை அவர்கள் வழியாகத்தான் எதிர்கொண்டது. ஆகவே ஒரு தனித்துவமான எதிர்க்கட்சி தலைவராக, தனி மனிதராக, தமிழக பாஜக தலைவராக இருந்திருந்தாலும் தனித்துவமாக பார்க்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவருடைய சேவையை கட்சி எந்த முறையில் இனி பயன்படுத்தி கொள்ளப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பு என்னை போன்றவர்களுக்கும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை காரணமாக பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்டவர்களுக்கும் இருக்கிறது. அண்ணாமலை அவர்களை கட்சி அங்கீகரித்து நீங்கள் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதற்காக தலைமையே அறிவிக்கும் அந்த அட்டவணையை என்று சொன்னால் ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்கிற எண்ணம் ஏற்படும். அது தவிர அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு முறையான அழைப்பு விடுக்க வேண்டும், அவரை அந்த கட்சியும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திரு அமித்ஷா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த தொகுதிகளில் வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கே வேறு சிலர் தான் தேவைப்படும். அவரே அறிந்திருக்க மாட்டார், பியூஷ் கோயலே அறிந்திருக்க மாட்டார், திரு நயினார் நாகேந்திரன் அறிந்திருக்க வேண்டும், திரு முருகன் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் சரியாக முடிவெடுத்தார்களா, சரியான தகவல்களை ஹைகமாண்டுக்கு சொன்னார்களா என்ற கேள்விதான் இப்போது பலரிடையே எழுந்திருக்கிறது. நாளைக்கு பிரதமர் தமிழ்நாடு வரார், சென்னைக்கு வரார், நிர்வாகிகளோட கூட்டத்தெல்லாம் கூட்டி மீட்டிங் வச்சிருக்கிறார். ஸோ இதில் ஏதாவது அண்ணாமலைக்கு சிறப்பாக ஒரு பதவியில் ஏதாவது கொடுக்கப்படும்? கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 30% வாக்குகள் ஆட்சியே அமைச்சிருவாங்க மேலே சொல்கிறாங்க. நான் கருத்து கணிப்பு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அடுத்த நிலையில் இருப்பது அதிமுக கூட்டணி தான். அதிமுக ஆட்சிக்கு வராமல் தடுக்கக்கூடிய காரியத்தை தான் விஜய் செய்து முடிப்பாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவரும் அவளோட எதிர்பார்த்த பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு வெளியாகிருக்கு. பத்திரிகையாளரும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, அண்ணாமலைக்கு ரொம்ப ஆதரவானவர்களும் சரி எதிர்பார்த்தது அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிடுவாருங்கன்னு அந்த பட்டியலை பார்த்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன் சார் அண்ணாமலை போட்டியிடலை? நிச்சயமாக அவரது பெயர் வந்திருந்தால் நானும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். அவர் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு செல்வது நல்லது என்று கருதியவர்கள் நானும் ஒருவன். ஆனால் நான் இந்த பட்டியலை பார்த்து அதிர்ச்சியோ வியப்போ அடையவில்லை. என்ன காரணம் என்றால், கடந்த 2 தினங்களாக பாரதிய ஜனதாவின் உள் விவகாரங்களை நன்கறிந்த மேலிட தொடர்புடைய 1-2 நண்பர்கள் என்னிடத்திலே தெரிவித்த தகவல், திரு அண்ணாமலை அவர்கள் தான் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களிடம் நேரடியாகவும் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிடமும் தெரிவித்து விட்டதாக நான் அறிந்தேன். அந்த செய்தியை தெரிவித்த நண்பர்கள் ஓரளவு விவரமானவர்கள், விவரம் தெரிந்தவர்கள் என்கிற காரணத்தால் அதன் பிறகும் இவருக்கு ஏதாவது தொகுதி வருமா வராமல் போய்விடுமா என்று நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் நீங்கள் கூறியது போல பாரதிய ஜனதா கட்சியின் நலனில் பெரும் அக்கறையுடைய பலர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இந்த பட்டியலில் இடம்பெறாதது குறித்து வருத்தமுற்று இருக்கிறார்கள், ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் சட்டமன்றத்தில் இடம்பெறுவது என்பது, அது ஆட்சிக்கு வருகிற வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து இயங்க வேண்டிய அந்த இடத்தில் இருந்தாலும் சரி, சோபிக்கக்கூடியவர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தனித்துவமானதாக இருந்திருக்கும். அந்த வாய்ப்பு இப்போது போயிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக அரசு 4.5 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசு
கடுமையான குற்றச்சாட்டுக்களை யார் வழியாக எதிர்கொண்டது என்றால் திரு அண்ணாமலை அவர்கள் வழியாகத்தான் எதிர்கொண்டது. ஆகவே ஒரு தனித்துவமான எதிர்க்கட்சி தலைவராக, தனி மனிதராக, தமிழக பாஜக தலைவராக இருந்திருந்தாலும் தனித்துவமாக பார்க்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். இந்த ஆட்சியின் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில மந்திரிகள் காலையில் எழுந்தால் அண்ணாமலை தங்களை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறாரா என்று கவலையுடன் பேப்பரை புரட்டுகிற நிலைமையை ஏற்படுத்தியவர் திரு அண்ணாமலை. ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? பேரல அச்சத்தை ஏற்படுத்தினார் எடுத்துக்கலாம். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு மறுக்க முடியாத, ஏனென்றால் தரவுகளோடு பேசக்கூடியவர், ஏதோ வாய்க்கு வந்ததை பேசியவர் அல்ல. நீங்கள் அவர் மீது வரிசையாக அவதூறு வழக்குகள் வரும் என்று வெவ்வேறு திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் மிரட்டினார்கள். ஆனால் வழக்கு தொடுத்தது ஒரே ஒருவர் தான், திரு டி.ஆர். பாலு மட்டும்தான். அவரே ஏண்டா அந்த வழக்கை தொடுத்தோம் என்று நொந்து கொண்டிருப்பார் என்கிற அளவுக்குத்தான் கோர்ட்டிலே நடைபெற்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். ஆலந்தூர் நீதிமன்றத்திலே, அந்த சைதாப்பேட்டையை அந்த நீதிமன்றத்திலே நாம் அந்த காட்சிகளை பார்த்தோம். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய சேவையை கட்சி எந்த முறையில் இனி பயன்படுத்தி கொள்ளப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பு என்னை போன்றவர்களுக்கும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை காரணமாக பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்டவர்களுக்கும் இருக்கிறது. அவரை எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறார்கள் இந்த தேர்தலுக்கு பிறகா, இந்த தேர்தல் சமயத்திலா, எந்த வகையில் என்கிற கேள்வி இன்றைக்கு பலர் மத்தியிலே ஒரு விவாத பொருளாக உருவெடுத்திருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் அந்த பட்டியலில் அவர் பெயர் இல்லை என்பது எனக்கு வியப்பை அளிக்கவில்லை. அவர் சமாதானப்படுத்துகிற பணியெல்லாம் தீவிரமாக நடந்துட்டு இருக்குனாங்க. புதுச்சேரியிலிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலமாக இங்கே கடைசியாக அவர் விரும்பிய தொகுதிகள் அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்று பத்திரிகைகளிலே யூகமாக எழுதப்பட்டு வந்தது. அது தவிர பொதுவாகவே பாரதிய ஜனதாவுக்கு வின்னபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பாரதிய ஜனதா பெற தவறிவிட்டது என்ற விமர்சனமும் பரவலாக எழுந்ததை நாம் பார்க்க முடிந்தது. இந்த பின்னணியில் தான் திரு பியூஷ் கோயல் அவர்களின் அழைப்பின் பெயரில் திரு அண்ணாமலை வந்து அவரை சந்தித்தார். ஆகவே அந்த சந்திப்பின் காரணமாக ஒரு யூகம் எழுந்தது. அண்ணாமலை அவர்களை போட்டியிட வைக்கிற ஒரு இறுதிக்கட்ட முயற்சி நடைபெறுகிறதா? சமாதானம் என்கிற பேச்சு தேவையில்லை. கட்சிக்கும் அவருக்கும் சண்டை. அவர் போட்டியிட மாட்டேன்னு சொல்லி சென்ட்ரல் கமிட்டி இல்லை. ஆகவே ஆனால் போட்டியிடுகிற வாய்ப்புள்ள தொகுதி எதுவும் பெறப்படவில்லை. அவர் மாநில அளவில் அறியப்பட்டவர். ஆகவே அவர் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாமே என்று குதர்க்கமாக ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்படி எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடக்கூடிய ரிஸ்கை தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தது இரண்டு தலைவர்கள் தான். ஒன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர், இன்னொன்று செல்வி ஜெயலலிதா. திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் டாக்டர் கலைஞர் அவர்களை சொல்லலாம். அவர் எங்கேயும் நிற்கலாம், நின்று இருக்கிறார். சேப்பாக்கத்திலும் நின்று இருக்கிறார், திருவாரூரிலும் நின்றிருக்கிறார், சைதாப்பேட்டையிலும் நின்று இருக்கிறார். ஆகவே அவர் தமிழகம் தழுவிய அளவில் ஒரு மாபெரும் இயக்கத்தின் தொண்டர்களின் ஆதரவை பெற்ற தலைவர். இன்றைக்கு அந்த நிலையில் திரு மு க ஸ்டாலின் உயர்ந்திருந்தாலும் அவர் பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்புவதில்லை. ஆயிரம் விளக்கில் இருந்தால் இப்போது குளத்தூருக்கு வந்திருக்கிறார். இதுதான் நாம் பார்க்கிறோம். சேப்பாக்கம் உதயநிதி போட்டியிட்ட தொகுதியிலேயே திரும்பவும் அங்கே தான் நிற்கிறார். ஆகவே நீங்கள் அண்ணாமலைக்கு மட்டும் அந்த இதை பொருத்த வேண்டும் என்று நினைப்பது விஷமத்தனமான சிலரது பிரச்சாரம். போட்டியிடுவதில்லை என்று எடுத்த முடிவுக்கு பிறகு எங்கு வேண்டுமானாலும் நிற்கலாமே என்பது ஒரு குதர்க்கமான வாதம். ஆகவே இந்த பட்டியலில் அவர் இடம்பெறவில்லை என்பதில் நான் ஏமாற்றம் அடையவில்லை, வியப்பும் அடையவில்லை. சரி சார், இப்போ நீங்கள் ஏமாற்றம் அடையலை, வியப்பு அடையலை. அவரை நம்பி இருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள், அதாவது அண்ணாமலைக்குன்னே ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது, ஒரு 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 ரசிகர் வட்டம் இருக்குது. கோயம்புத்தூரில் கூட நேற்று கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. இப்போ அவரை தழுவி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமெல்லாம் இருக்கும். அவங்க எப்படி தேர்தலில் அவர்கள் வந்து தேர்தலில் பணி செய்வதோ அல்லது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு திரட்டுவதோ திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கப்பட போகிறது அடுத்து என்பதை பொறுத்தது. அண்ணாமலை அவர்களை கட்சி அங்கீகரித்து நீங்கள் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதற்காக தலைமையே அறிவிக்கும் அந்த அட்டவணையை என்று சொன்னால் ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்கிற எண்ணம் ஏற்படும். அது தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு முறையான அழைப்பு விடுக்க வேண்டும், அவரை அந்த கட்சியும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
நான் என்னிடத்தில் பேசிய ஒரு முன்னாள் அமைச்சர், நான் சொல்ல விரும்பவில்லை, பெயர் கொடுப்ப விரும்பவில்லை, மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் சொல்லுகிறார் அதிமுகவின் வெற்றிக்கும் பல தொகுதிகளில் அண்ணாமலையினுடைய பிரச்சாரம் அவசியம் என்கிறார். அப்படியானால் அந்த தகவலை நீங்கள் முறைப்படி பாரதிய ஜனதா தலைமையிடம் தெரிவிக்க வேண்டும். தெரிவித்தால்தான் அவர்கள் உங்களுக்கும் அனுப்புவார்கள், அல்லது அவரே வருவார். பாரதிய ஜனதா தலைமை சொல்ல வேண்டும், அதிமுகவும் உங்கள் அழைப்பை, உங்கள் வருகையை எதிர்பார்க்கிறது, ஆகவே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர் ஏற்கனவே ஒன்று சொல்லி இருக்கிறார், தந்தையினுடைய உடல்நிலையை உடனிருந்து பார்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எவ்வப்போதெல்லாம் நேரம் ஒதுக்க முடிகிறதோ அப்போது சுற்று வட்டாரங்களில் அவர் பிரச்சாரம் செய்வதற்கான சூழல் ஏற்படும், அல்லது விமானம் மூலம் சென்னை வந்து பேசிவிட்டு கூட அவர் திரும்ப போக முடியும். அது பாரதிய ஜனதா கட்சி தலைமை எந்த விதத்தில் பயன்படுத்தி கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி சார், அதிமுக ஒதுக்கிய இந்த பாஜகவுக்கு ஒதுக்கிய இடங்களில் அண்ணாமலை அதிருப்தியாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அதே நேரத்தில் அவர் எப்படி அதிமுகவுக்காகவும் வாக்கு சேகரிப்பார்? இல்லை, நீங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில பொறுப்பில் இல்லை, ஆகவே அவர் அதிருப்தி அடைந்தார் என்று சொல்வதை ஒரு யூகமாக வேண்டுமானால் சொல்லலாமே தவிர அது ஆதாரபூர்வமான தகவலாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. தமிழக பாரதிய ஜனதாவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய வேறு சில நிர்வாகிகளுக்கு இந்த பட்டியலில் அதிருப்தி இருக்கிறது. அவர்கள் தங்கள் அதிருப்தியை திரு பியூஷ் கோயலிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பட்டியலை இறுதி செய்து ஒப்புதல் அளிப்பதற்கு முன் பாரதிய ஜனதா கட்சி வெளி கருத்தை கேட்டிருக்க வேண்டும். யாராவது நியூட்ரல் பர்சன்ஸ் கருத்தை கேட்டிருக்க வேண்டும், அல்லது வியூக வகுப்பாளர்கள், அல்லது கருத்து கணிப்பு நிறுவனம், அல்லது வேறு ஏதாவது சர்வே ஏஜென்சி இல்லாவிட்டால் வேறு யாராவது தனி நபர்கள், பாரதிய ஜனதா நலனில் அக்கறை உள்ளவர்கள், அவர்களிடமாவது விவரம் தெரிந்தவர்களிடம் கொடுத்து இதில் எது எது தேரும் என்று பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். அதை பாரதிய ஜனதா கட்சி செய்ததா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இல்லை, திரு அமித்ஷா அவர்கள் தானே அதை முடிவு பண்ணியிருப்பார். ஏன்னா திரு அமித்ஷா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த தொகுதிகளில் வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கே வேறு சிலர் தான் தேவைப்படும். அவரே அறிந்திருக்க மாட்டார், பியூஷ் கோயலே அறிந்திருக்க மாட்டார், திரு நயினார் நாகேந்திரன் அறிந்திருக்க வேண்டும், திரு முருகன் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் சரியாக முடிவெடுத்தார்களா, சரியான தகவல்களை ஹைகமாண்டுக்கு சொன்னார்களா என்ற கேள்விதான் இப்போது பலரிடையே எழுந்திருக்கிறது. ஆகவே எங்கேயே கோட்டை விட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அப்படியே கோட்டை விட்டிருந்தாலும் அது நேரடியாக திரு நயினார் நாகேந்திரனும் எல் முருகனையும் தானே பாதிக்கும். அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும், நம்பி தானே அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த சொதப்பலுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அந்த 2 பேர் தான். இல்லை, இது அதாவது அரசியல் சாணக்கியர் அப்படிங்கிற பேர் எடுத்த திரு அமித்ஷா அவர்கள் இதெல்லாமே சாதாரணமாக எடுத்திருப்பாரா? தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஐபி இருக்கு, இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் வச்சு ஒரு எடுத்திருப்பாங்களா சர்வே வந்த ஒரு கட்டத்தில் இது ஏற்கப்பட்டு விட்டது. ஏற்கப்பட்டு விட்ட பிறகு சில விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அந்த விமர்சனங்கள் எழுந்ததற்கு பிறகு தேர்தல் முடிந்த பிறகுதான் விசாரணை நடைபெறும். தேர்தல் முடிந்த பிறகுதான் இப்போது விசாரணை ஆரம்பித்திருக்கலாமே தவிர ரிசல்ட்டை பொறுத்து தான் இது எப்படி வாங்கினீர்கள், எந்த நம்பிக்கையில் இதை ஒத்துக்கொண்டீர்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் அப்போதுதான் எழுப்பப்படும். அப்போதுதான் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கைக்கு ஆளாவார்கள். ஆகவே இப்போதே அதை பற்றியெல்லாம் தேர்தல் நேரத்தில் பணியாற்ற வேண்டிய நேரத்தில் இந்த ஆராய்ச்சியில் அந்த கட்சி ஈடுபடாது. ஆனால் இது சம்பந்தமாக நிச்சயமாக பின்னால் விசாரணை இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். சரி சார், இப்போ அண்ணாமலையை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் பாஜகவை முன்னெடுத்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நாளைக்கு பிரதமர் தமிழ்நாடு வரார், சென்னைக்கு வரார், நிர்வாகிகளோட கூட்டத்தெல்லாம் கூட்டி மீட்டிங் வச்சிருக்கிறார். ஸோ இதில் ஏதாவது அண்ணாமலைக்கு சிறப்பாக ஒரு பதவிகள் ஏதாவது கொடுக்கப்படுமா, இல்லை தேர்தல்? இல்லை, நான் இந்த சமயத்தில் பதவிகள் கொடுக்கப்படுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. இல்லை, தேர்தல் பொறுப்பு ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் பொறுப்பாளருக்காக என்ன ரோல் வேணால் தரலாம். தமிழ்நாடு தேர்தல் பிரச்சார ஒருங்கிணைப்பாளர் அல்லது ஏதாவது ஒன்று கூட கொடுக்கலாம், அது அந்த கட்சியினுடைய விவகாரம். நான் ஏற்கனவே கேள்விப்பட்டது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக நிதின் நபீன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வேறு சில பதவிகளுக்கு, தலைமை அளவில் வேறு பதவிகள், அகில இந்திய பொதுச் செயலாளர், இளைஞரணி தலைவர், இந்த மாதிரியான பொறுப்புகளுக்கு இன்னமும் யாரையும் நியமிக்கவில்லை. அதற்குள்ள தேர்தல் வந்துவிட்டது, ஆகவே இது தள்ளி போகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போது ஏதாவது பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் என்ற ஒரு பேச்சு இருக்கிறது. இப்போ தேர்தல் சமயத்தில் நீங்கள் கேட்பது போல தேர்தலில் அவரை எப்படி பயன்படுத்திக்
போகிறார்கள் பாரதிய ஜனதா அது கட்சி தொடர்பான பதவி தான் நான் கேட்குறேன். அடுத்த சில தினங்களில் தெரிய வரும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரதமர் அவருக்கு உண்டா இல்லையா என்பது அடுத்த சில தினங்களில் தெரிய வரும். அதை பொறுத்து தான் அந்த கிடைக்கக்கூடிய ஆதரவின் அளவும் இருக்கும். பிரதமர்கிட்ட வந்து திரு அண்ணாமலைக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவும் ஒரு ஆசீர்வாதமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த தேர்தலில் அவர் முறையாக பயன்படுத்திக்குவாங்களாங்க தான் என்னுடைய கேள்வி. இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். பாரத பிரதமரின் அன்புக்கு பாத்திரமானவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியிலும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் உணர்ந்தே இருக்கிறது. ஆகவே அந்த கட்சி அவரை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ளும் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார். சார், இப்போ வெளியிட்டிருக்கிற இந்த வேட்பாளர் பட்டியலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? இல்லை, பெரும்பாலான தொகுதிகளுக்கு எதிர்பார்க்கப்பட்டவர்களுக்குத்தான் சீட்டு தரப்பட்டிருக்கிறது என்று நான் இந்த நேர்காணலுக்கு வருவதற்கு முன் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் சிலரோடு தொலைபேசி வாயிலாக உரையாடிவிட்டு வந்தேன். ஓரிருவர் ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள், சீட்டை எதிர்பார்த்தவர்கள். ஆனால் மிக பெரும்பாலான தொகுதிகளுக்கு யார் யார் நிறுத்தப்படக்கூடும் என்று சொல்லப்பட்டதோ உத்தேச பட்டியலின் அடிப்படையில் தான் வந்திருக்கிறது. உதாரணமாக ஊட்டியிலே போஜராஜன் நிற்பார் என்று சொன்னார்கள். பொன் பாலகணபதி அவர் அந்த தொகுதியில் எதிர்பார்க்கப்பட்டார். கருப்பு முருகானந்தம் அவர்கள் தஞ்சாவூரில் நிறுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டார். மொடக்குறிச்சி தொகுதியில் ஏற்கனவே இருந்த திருமதி சரஸ்வதி அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படித்தான் வந்திருக்கிறது. விளவங்கோடியில் திருமதி விஜயதரணி நிறுத்தப்படுவார். நாகர்கோயிலில் பெரியவர் காந்தி இருப்பார். அநேகமாக பொன் ராதாகிருஷ்ணன் எதிர்பார்த்தாலும் காந்தி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற பேச்சு இருந்தது. மீனாதேவன் கூட யாரோ எதிர்பார்த்தாங்களா சார்? அங்கே 1-2 பேருக்குத்தான் எதிர்பார்த்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. மற்றபடி இந்த பட்டியல் கிடைத்த பிறகு, அதாவது இதுதான் தொகுதி என்று தெரிந்த பிறகு, இதிலே சில பேர் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்காதவர்கள் ஒருவேளை இதிலாவது இடம் கிடைக்குமா என்று நினைத்தார்கள். திருவண்ணாமலைக்கு திரு அஸ்வத்தம்மனுக்கும் அம்பத்தூரில் வந்து அமர் பிரசாத் ரெட்டிக்கும் கிடைக்க அந்த பேச்சு இருந்தது. ஆனால் அதற்கு பதிலாக வேறு நண்பர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமளவுக்கு இந்த பட்டியல் சரியாகத்தான் இருக்கிறது. எதிர்பார்த்த நேன்கள் தான் இருக்கின்றன என்று கூறப்பட்டாலும் கூட எனக்கு என்னமோ அது வந்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அதிகம் பெறாத காரணத்தால் பெறப்பட்ட தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கின்ற தொகுதிகளாக நான் பார்ப்பது ஒரு 6-7 தொகுதிகளைத்தான். இப்போ இரட்டை இலக்கம்ங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இரட்டை இலக்கம் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இரட்டை இலக்கத்தை எட்டி பிடிப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். திரு நயினார் நாகேந்திரன், திருமதி வானதி சீனிவாசன், திரு காந்தி, இப்படி தமிழிசை சவுந்தரராஜன், அதுதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு போட்டி கடுமையாக இருக்கும். அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்வது நல்லது. ஆனால் அங்கே களம் எப்படி இருக்கிறது என்பது இனிமேல் தான் பார்க்க வேண்டும். பிரபலமான வேட்பாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆளுநராக இருந்து இப்போ சட்டமன்ற ஆளுநராக இருந்தவர், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தலைவராக வலிமையாக முன்னெடுத்து சென்றவர், தாமரை மலர்ந்தே தீரும் என்ற முழக்கத்திற்கு உரியவர். ஆகவே அவரது களம் எப்படி இருக்கிறது என்பது நாம் இனிமேல் தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டதன் மூலம் மயிலாப்பூர் மக்களிடமும் பரவலாக அறியப்பட்டவர், ஒரு தலைவராக இருந்தவர் என்ற வகையிலும் அறியப்பட்டவர். ஆகவே அவர் கடும் போட்டியாளராக இருப்பார். ஆகவே நான் பார்ப்பது ஒரு 6-7 பேர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் என்று சில நண்பர்கள், களத்திற்கு சென்றவர்கள் கூறுகிறார்கள். இவையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகள் பட்டியலில் வரக்கூடிய என்று நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்க சார். இப்போது பாஜகவுடைய தேர்தல் பட்டியல் 10 தொகுதிகள் வெற்றி பெற்றால் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அத்தகைய சூழல் உருவாகுமா என்றால் அது சவாலான பணியாக இருக்கும் என்பதுதான் என் பார்வை. சரிங்க சார், ஓகே. நேற்றிலிருந்து ஒரு ஆடியோ வந்து சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கு, வைரலாக போயிட்டுருக்கு. ராஜா, டெலிகாம் மினிஸ்டராக இருந்த ராஜா பேசிய ஆடியோ வந்து லீக் ஆகிருக்கு. அவர் வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் திரு ஸ்டாலினை கூட கொஞ்சம் விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். இது எப்படி சார் தேர்தல் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? தேர்தலில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் ராஜா மேலே தாக்கத்தை ஏற்படுத்தும். இனி அவரை வந்து நீ இப்படிலாம் பேசினாளா அப்படின்னு பார்ப்பார்கள். ராஜா அவர்கள் அந்த ஆடியோ என்னுடைய குரல் அல்ல என்று மறுப்பு தெரிவித்து வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக நான் இந்த நேர்காணல் வருவதற்கு முன் நான் கேள்விப்பட்டேன்.
அந்த வழக்கறிஞர் நோட்டீஸை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று திரு மாரிதாஸ் அவர்கள், அந்த ஆடியோவை வெளியிட்டவர், தெரிவித்திருக்கிறார். நான் அந்த ஆடியோவை கேட்டவரை அது ஆராஜாவினுடைய குரலாகத்தான் இருக்கிறது. நான் அப்படித்தான் நம்புகிறேன். அந்த நம்புவதற்கு எனக்கு உரிமை உள்ளது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அவர் பேசி இருக்கக்கூடும் என்றும் நான் நினைக்கிறேன். அதாவது என்ன, ஜெயிலில் இருக்கிற போது என்னை வந்து பார்த்தார்களா, ஏன் தலைவர் துரைமுருகனை அனுப்ப வேண்டியதுதானேன்னு கேட்குறாரு. அதே போல டிவிக்கு தானே பணம் போச்சு, என் வீட்டில் சிபிஐ பணம் எடுத்தாங்கன்னு கேட்குறாரு. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் தானே, இதெல்லாம் நடந்த சம்பவம் தானே. அதே போல திரு அழகிரி அவர்களை மேற்கோள் காட்டுகிறார். திரு அழகிரி அவர்களும் அந்த சமயத்தில் அதிருப்தியில் இருந்தவர் தான். அதையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே அழகிரி அவர்கள் எப்போதும் ஒரு பரிவுணர்ச்சியோடு பேசக்கூடியவர். அதே போல் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது, குடும்பத்தில் இருந்தது. அதாவது தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற சூழல் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் திருமதி கனிமொழி அவர்களே இதில் சிக்க வைக்கப்பட்டார் என்று தி வீக் என்கிற ஆங்கில பத்திரிகையில் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு நெடிய கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையினுடைய சாராம்சம், உள்ளடக்கம் என்னவென்று சொன்னால், அந்த கட்டுரையினுடைய சாராம்சம் 2Gயில் பெரும்பாலும் பயன்பெற்றது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அதாவது முதன்மை குடும்பம், திருமதி கனிமொழி அல்ல, அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாரை சந்தித்தார்கள் என்றெல்லாம் அந்த கட்டுரையிலே வந்திருக்கிறது. நான் அதற்கு பொறுப்பல்ல. அப்படி ஒரு கட்டுரை வெளிவந்தது எனக்கு நன்றாக தெரியும். அந்த இதழ் என் கையிலும் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் ஒரு நண்பர் கேட்டார்னு கொடுத்தேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், இதையெல்லாம் மறுக்க முடியாது. கவர் ஸ்டோரி, தி வீக் ஆங்கில பத்திரிகையினுடைய கவர் ஸ்டோரி அது. அந்த பத்திரிகையில் கனிமொழிக்கு ஆதரவாக அந்த கட்டுரை வெளிவந்திருந்தது. அதாவது கனிமொழி இஸ் அ ஸ்கேப் கோட் என்கிற துணியில் அந்த கட்டுரை அமைந்திருந்தது. ஆகவே இவையெல்லாம் அந்த ராஜாவினுடைய தொலைபேசி உரையாடலில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டவை. ஆகவே அந்த டேப் உண்மையானதல்ல என்ற ராஜா மறுப்பது பலவீனமான மறுப்பு. அதே மாதிரி தான் சார். ஆனால் இது தேர்தலில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு புரியவில்லை. ஒருவேளை அதிமுகவும் பிஜேபியும் பாருங்கள் 2G சமயத்தில் இவர் பேசியதை, திரு மு.க. ஸ்டாலினை பற்றி ராஜாவினுடைய மதிப்பீடு என்ன பாருங்கள் என்று சொல்லுவதற்கு அதை நிச்சயம் பயன்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் நேத்தே அந்த ஆடியோ சம்பந்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் நான் சொல்றேன், சொல்லுவாங்க. அப்ப திரு ஸ்டாலின் மறுப்பாரா? மறுக்காமல் கடந்து போகத்தான் முயற்சிப்பார். ஏனென்றால் மறுத்தால் அவருக்கு பலவீனம். மறுத்தா நீங்க ராஜா மேல நடவடிக்கை எடுக்கணும், இல்ல ராஜாவை கேள்வி கேட்கணும், இல்ல ராஜாவினுடைய ஸ்டாண்டை ஸ்டாலின் எடுக்கணும். அது போலி டேப்புன்னு. அதனால் ஒரு வகையில் பார்த்தால் இது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ, திமுகவுக்கு இது ஒரு இது மாதிரி தான். என்ன செட்பேக், அதாவது களங்கம். எப்படி திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய டேப் ஒரு தாக்கத்து, அதாவது ஒரு பேசு பொருளாக இருந்ததோ, ஒரு சர்ச்சைக்கு வித்திட்டதோ, அது மாதிரி தான் இதுவும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் என்ன சொன்னார்? குறுகிய காலத்தில் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்க, யாரை ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை சம்பாதிச்சிட்டாங்க. அதை எப்படி கையாள்வது என்றே இவர்களுக்கு தெரியவில்லை. பணத்தை எப்படி பதுக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் பேசினார். அவரும் என்ன சொன்னார்? இது என் குரல் இல்லைன்னாரு. இது ஒரு டைலாக் வச்சிடுறாங்க. பேசிட வேண்டியது மாட்டின பிறகு என் குரல் இல்லைன்னு வேண்டியது. அதுவும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குரல் தான். அண்ணாமலை சவால் விட்டார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கப் சிப்னு ஆகிட்டார். அண்ணாமலை என்ன சவால் விட்டார் தெரியுமா? அப்படியே அவங்க குரல் இல்லையா? நான் ரிலீஸ் பண்ண இருக்கிறது ஒரு 4-5 நிமிஷம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு இப்போ 7-8 நிமிஷம் இருக்குது அதே உரையாடலில், அதை போடவான்னாரு. பேச்சு மூச்சே இல்லை பிடிஆர் கிட்ட. பிடிஆர் தான் பதவி இறக்கம் பண்ணிட்டாங்களே. அதுதான் சொல்கிறேன், அவர் தான் உடனே பதவியை பிடிக்கிட்டு விட்டாங்க. இப்போ ராஜாவுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதே மாதிரி தான் சார், இனிமே ராஜா ஒதுக்கப்படுவாரான்னு தெரியல. ஆகவே இந்த மாதிரியான ஆடியோ டேப்பெல்லாம் ஒரு சர்ச்சையை தோற்றுவிக்கும், சில பேருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு இப்போ பதவி நீடிக்குது. என்ன காரணம்னா, அவர் திரு சபரீசனுக்கு உறவினர்னு அவரே ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. முதலியாருக்கு முதலியார் அப்படின்னு ஜாதி அடிப்படையில். அது இப்போ ராஜாவுக்கு பதவி என்ன ஆகும் தெரியல. ஆனால் அந்த டேப்லேயே அவர் சவால் விடுறாரு, என்னெல்லாம் அந்த மாதிரி ஒதுக்கிட முடியாது,
அந்த மாதிரினா அது என்ன அந்த மாதிரி பிடிஆர் விஷயத்த சொல்லலை. என்ன வந்து ஒதுக்க முடியாது. நான் ஒரு லாக் வச்சிருக்கேன் அப்படிங்கிற, நான் ஒரு லாக் வர வச்சிருக்கேன்றாரு. என்ன லாக்குன்னு தெரில. அதெல்லாம் கொஞ்சம் சொன்னாருன்னா இன்னும் விரிவாக நல்லா இருக்கும். ஆனால் அவர் வந்து இந்த குரலே இல்லைன்னு மறுக்கிறது எடுபடாத மறுப்பு என்று தான் நான் நிறைய ஆடியோ பாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களா சார்? தெரில யார் யார்கிட்ட என்னென்ன ஆடியோ இருக்குது சார். நிறைய பேர் உளறிடுறாங்க. ஃபோனை போட்டு பேசி இஷ்டத்துக்கு ஆதங்கத்தெல்லாம் கொட்டிடுறாங்க. ஃபோனில் திட்டிடுறாங்க. இப்போ சீட்டு கிடைக்காதவங்களோ இல்லை மந்திரி கிடைக்காதவங்களோ என்னென்ன பேசியிருக்காங்க பேசுவாங்கன்றதெல்லாம் ஏதாவது ஆடியோ இந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சுன்னா புது படத்தோட இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. புது படம் பார்க்குறத விட இது நல்லா இருக்குது. ஆனால் நம்ம இந்த ஆடியோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உதயநிதி ஸ்டாலின், அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, பாஜக அதாவது எடப்பாடி பழனிசாமி யார் அப்படின்னா மோடியுடைய முட்டு கொடுக்கக்கூடிய தொண்டர் அப்படின்னு. கடந்த காலத்தில் பிஜேபிக்கு இவங்க முட்டை கொடுக்கலையா? பதவி சுகத்தில் மூழ்கி திளைத்திருந்தார்களே, அப்போ இவங்க பிஜேபிக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களா? பாதம் தாங்கிகளாக இருந்தார்களா? எப்படி இருந்தாங்க? ஏன் சார், வாஜ்பாய் நல்ல மனிதர், வினோதமான விளக்கெல்லாம் கொடுத்தாரு கலைஞர் பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு. வாஜ்பாய் நல்ல மனிதர், நாங்கள் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது, இந்த மாதிரி கலர் கலராக ரீல் விட்டார். ஆகவே இவர்கள் பிஜேபியோடு சேர்ந்தால் அதில் எந்த தப்பும் இல்லை. அதிமுக சேர்ந்தால் பாதம் தாங்கிகள், அடிமைகள் என்ன வேணா சொல்லுவாங்களா? நீங்கள் இருந்தப்போ பாதம் தாங்கலையா? மாறன் அவர்கள் இறுதி ஊர்வலம் நடந்து முடிகிற வரை அந்த மந்திரி சபையில் இருந்தவர்கள் தானே நீங்கள் விவஸ்தை இல்லாமல் இருந்தீங்களா அப்போ? ஆகவே அந்த கேள்வி உங்களை நோக்கியும் திரும்பும். அது கேட்குறாங்க வந்து வாஜ்பாயோட குடுமி கருணாநிதி அவருடைய கலைஞர் கருணாநிதி அவர்களெல்லாம் இல்லை, இவங்க குடுமி தான். இப்போ வந்து அடிமையாகி போயிட்டார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் யார் குடுமையும் இல்லை. வாஜ்பாயை பற்றிலாம் அப்படி பேசவே முடியாது. வாஜ்பாயெல்லாம் மாபெரும் தலைவர். இவங்ககிட்ட இருந்தார் அவர். என்ன கதை பேசுகிறாங்க? இவங்க குடுமி தான் மன்மோகன் சிங் கையில் மாட்டிகிட்டு இருந்தது. அதனால தான் அறிவாலயத்தில் மாடியில் ரைடை விட்டு கீழே 63 சீட்டை காங்கிரஸ் கேட்டு வாங்கினாங்க. அப்போ நீங்கள் காங்கிரஸுக்கு கொத்தடிமையாக இருந்தீர்களா என்ற விமர்சனத்தை எடப்பாடி உங்களிடமும் கேட்டிருக்கிறார். அவரும் கேட்குறாரு. தொடர்ந்து பிரச்சாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, இது இந்த கூட்டணி வந்து கொள்ளை கூட்டணி அப்படிங்கிறார். எந்த கூட்டணி? திமுக கூட்டணி வந்து கொள்ளை கூட்டணி. திமுக கூட்டணி கொள்ளை கூட்டணின்றதை விட எனக்கு பிடித்த விமர்சனம், நான் ரசித்த விமர்சனம், நம்முடைய விஜய் அவர்கள் தெரிவித்த கல்லாப்பட்டி கூட்டணி என்பதுதான். கல்லாப்பட்டியை திறந்து கட்சியை சேர்த்துட்டாங்கன்றது தான் ரசிக்கத்தக்க விமர்சனமாக இருந்தது. அதே போல் சீமான் அவர்களுடைய விமர்சனமும் ரசிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஓகே சார். சார், தேசிய அரசியலிருந்து மாநில அரசியலுக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து வந்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார்குடி தொகுதியில் போட்டியிட போகிறதா தெரிவிச்சிருக்கிறார். அவர் தெரிவித்ததுக்கு காரணம் எல்லாம் பேசும்போது அவர் ஒரு ஆடியோ விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒருவேளை திமுக ஜெயிச்சா கூட ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க, இல்லை கட்சி பிளவுபடும் அப்படிங்கிற மாதிரி. தமிழக அரசியல் சூழல் மாறும், தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் சூழல் மாறும்ன்றார். மாறும் என்றால் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது என்று சொல்லுகிறாரா? ஆகவே கூட்டணி மந்திர சபையில் தனக்கு இடம் வாங்கலாம் என்று கருதுகிறாரா என்று ஒரு விமர்சனம் வந்திருக்கிறது. அந்த விமர்சனமும் யோசிக்க வைக்கக்கூடிய, தர்க்க ரீதியாக பொருந்தக்கூடிய விமர்சனம் ஒன்று. நம்பர் 2, அவருடைய கட்சியின் சார்பில் எம்எல்ஏவாக இருப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட்ட சில பேர் திமுகவோடு ரொம்ப நெருக்கமாகி விட்டார்கள். நிறைய பேருக்கு சீட்டு. ஆகவே இதை வந்து சட்ட சபையில் நம்ம இங்கே இருக்கிறது நல்லது, கண்காணிக்கலாம், அதுக்காக இருக்கலாம். 3வது, திருமா டெல்லியில் இருப்பதால் மாநில அரசியலில் தீவிரமாக ஈடுபடாததால் அவருடைய கட்சியில் ஒரு பகுதியை விஜய் கரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதை தடுப்பதற்கு, விசிக ஆதரவு வாக்குகள் தன்னை விட்டு விலகாமல் இருப்பதற்கு அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார் என்ற இன்னொரு காரணம். இந்த 3 காரணங்கள், இந்த 3 வாதங்களிலுமே வலு இருப்பதாக நான் நம்புகிறேன். சரி சார், விஜய் குறித்து நீங்கள் குறிப்பிடும்போது சொல்கிறீங்க திருமாவளவனுடைய வாக்குகளை கரைச்சிருவார் அப்படின்னு. இதே மாதிரி தான் திமுகவுடைய வாக்குகள், அதிமுகவுடைய வாக்குகள், நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள், இது மாதிரி நிறைய வாக்குகளை வந்து விஜய் பெற்றுவார் அப்படின்னா இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியில் கிடைக்கணும் சார். பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. விஜய் கட்சி ஒரு ஸ்பாயிலராக இருக்கும், அதிகமான ஓட்டு வாங்கும். ஆனால் வெற்றி என்பது
ஒரு கைக்குள் சுருங்கி விடுமா என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு 3-4 பேர் வெற்றி பெற்றால் பெரிய விஷயமாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு 30லேருந்து 40% வாக்கு சதவீதம் இருக்கு. ஆட்சியே அமைச்சிருவாங்க மேல சொல்றாங்க. நான் ஆனா அப்படி கருத்து கணிப்பு நம்பவில்லை. நம்பக்கூடிய திராவிட ஆள் முன்னேற்றக் நீங்கனால. கழக கூட்டணிக்கு அடுத்த நிலையில் இருப்பது அதிமுக கூட்டணி தான். அதிமுக ஆட்சிக்கு வராமல் தடுக்கக்கூடிய காரியத்தை தான் விஜய் செய்து முடிப்பாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது இது ஸ்பாய்லரா இருப்பார். அதிமுகவுக்கு ஸ்பாய்லரா இருப்பார். அதிமுகவைத்தான் அதிகம் சேதாரப்படுத்துவார். இவர் ஒரு 20-22% வாக்குகள் வாங்கினால் 18% குறையாமல் வாங்குவார் என்பது நான் திரும்ப திரும்ப கூறி வருகிற பார்வை. எங்களுடைய நான் பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள். ஆனால் எங்களுடைய நிறுவனம் சார்ந்து நடத்தப்படுகிற கருத்து கணிப்பில் இதுவரை 2 மண்டலங்களில் நடத்தியிருக்கிற கருத்து கணிப்பில் 2 இடங்களிலுமே விஜய் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். 1% பின்னடைவில் அதிமுக கூட்டணிக்கு பின்னடைவில் இருக்கிறது. ஆனால் அந்த 1% பின்னடைவை சரி கட்டி விஜயை விட அதிமுக கூடுதலாக கூட்டணி வாங்குவதற்கு வாய்ப்பு வருகிற நாட்களில் உருவாகும் என்பதுதான் என் பார்வை. இப்ப 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இப்போது முன்னணியில் நிற்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமாக இருப்பது மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமானால் களத்தில் அதிமுக கடுமையான போட்டியை ஏற்படுத்தும். ஓகே சார். நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.